சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 22/4/2019 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. இது மேலே ஏணிப்படியில் ஏறி போகிறதுக்கான உண்மையான சத்சங்கம், உண்மையானவருடைய சத்சங்கம். உண்மையான அப்பாவுடைய தொடர்பில் வந்திருக்கிறீங்க. அதனால் தவறான தொடர்பு எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. கேள்வி: எதன் ஆதாரத்தில் உங்களுடைய புத்தி எல்லையற்றதில் நிலைச்சி இருக்க முடியும்? அதுக்கு பதில், சுயதர்சன சக்கரம் உங்கள் புத்தியில் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கட்டும். இந்த நாடகத்தில் நடக்கிற அனைத்தும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது, ஒரு வினாடி கூட மாறாது. இந்த உலகத்துடைய வரலாறு புவியில் திரும்ப நடந்தே ஆகணும். இது மட்டும் உங்கள் புத்தியில் ஆழமாக பதிஞ்சிருந்தா எப்போவுமே எல்லையற்றதில் நிலைச்சிருப்பீங்க. எல்லையற்றதில் நிலைச்சிருக்கணும் அப்படின்னா அழிவு நடக்க போகுது, கூடிய விரைவில் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது எப்போவுமே மைண்டில் இருக்கட்டும். ஆனால் தூய்மை ஆனால் தான் வீட்டுக்கும் போக முடியும். ஸோ இவ்வளவும் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா எல்லையற்றதில் நிலைச்சிருப்பீங்க. அப்படின்னு அர்த்தம், நான் வீட்டுக்கு போகணுன்றது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு போகணும், எந்த நொடி வேணாலும் பாபா கூப்பிடுவார். ஆனால் பாபா கூப்பிட்றதுல மட்டும் கவனம் இருக்கணும். ஆனால் அந்த கவனத்தை கட் பண்ணுறதுக்காக இங்கே நிறைய விஷயங்கள் நடக்கும். காமம் சம்மந்தப்பட்டது, கோபம் சம்மந்தப்பட்டது, வெறுப்பு, அரசியல், இயற்கை சீற்றம், ஏதோ நடக்கும். ஆனால் நடந்தது தான் நடக்குது. நான் எதுக்கு கவலை பண்ணணும்? மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். நான் போகணும், இங்கே இருக்கிறதுல நான் எதுலேயும் ஏமாந்துடக்கூடாது, கவனம் வெளி உலக விஷயத்தில் போயிடக்கூடாது அப்படின்னு உங்கள் புத்தியில் இருந்துக்கிட்டே பாபாவோட மட்டும் இணைஞ்சு இருந்தால் தான் ஆத்மா தூய்மையாகி போக முடியும். ஸோ நான் நாராயணன் நாராயணன் நாராயணன், என்ன நாராயணன்? எப்படி நாராயணன் ஆனார்? அப்படி ஒரு நாளில் கூப்பிட்டோடனே பறந்தா அவர் தான் நாராயணன். எப்படி உடனே பறந்தார்? நான் நாராயணன்ற சக்கரம் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. நாராயணன்னா யார்? இங்கே இருக்கிற எதுலேயும் ஒரு வினாடி கூட மயங்காதவர். அது நம்ம மைண்டில் இருக்கணும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை உட்கார்ந்து இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறதான் முதல் லைனுடைய அர்த்தமே. எப்போவுமே வித்தியாசமாக கேட்பார் பாபா. புத்தியற்ற குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸ்கூலில் எதுக்கு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க? குழந்தைக்கு தெரியாது, அதனால் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ தெரியல அப்படின்னா புத்தியற்றவர்கள் தானே. ஸோ அந்த படிப்பின் மூலமாக தான் குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதேமாரி நம்மளும் இந்த படிப்பு மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்கறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஞானம் சொல்லும் பேசுகிறது கடவுளா இல்லையான்னு. இல்லை, இது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்குதே, இதை மனிதன் யோசிக்கவே முடியாது. ஸோ அப்பாவை எப்படி அடையாளம் கண்டுக்கிறோம்? படிப்பு மூலமாக அடையாளம் கண்டுக்கிறோம். மற்றபடி காட்சி கடிச்சு அதெல்லாம் நிலைச்சிருக்காது. இன்னொன்று, அது உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இயேசுடைய காட்சியும் கிடைக்குது, சத்ய சாய்பாபா காட்சி கிடைக்குது, எல்லாருடைய காட்சியும் தான் கிடைக்குது. படிப்பு மூலமாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு வினாடி கூட மறக்கக்கூடாது. உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிற அந்த டீச்சர் பரமபிதா, பரமாத்மான்ட்டு. அதனால் அவருடைய கட்டளைகளை நாம் கடைப்பிடிக்கணும். அதுதான் நம்மளை உயர்த்தும். உயர்றதுக்காக தான் வந்திருக்கிறோம். இருக்கிறதுல மிக உயர்ந்தது என்னது? சூரிய வம்சம். சந்திர வம்சமும் உயர்ந்தது தான், ஆனால் ரொம்ப உயர்ந்தது இது சூரிய வம்சம், எல்லாத்தையும் விட உயர்ந்தது. பாருங்கள், ஏன்னா மற்ற தர்மத்தை கம்பேர் பண்ணும்போது சந்திர வம்சம்ன்ட்டு என்ன சாதாரண விஷயமா? ஆனால் அதுலேயும் உயர்ந்தது எது? சூரிய வம்சம். ஸோ சூரிய வம்சத்தினராக நம்ம மாறணும், அதுக்காக தான் வந்திருக்கிறோம். இப்படி உங்களை மாற்றுற ஸ்கூலை 5000 வருஷத்துக்கு ஒரே தடவை தான்
திறக்கப்படுது. அந்த ஸ்கூலில் தான் இப்போ உட்காந்துட்ருக்குறீங்க. எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே உருவாக்கப்படுது நம்மளுடைய பாக்கியம் இந்த ஸ்கூலில். அப்போ 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ஸ்கூலே திறக்கிறாங்க. ஸோ சத்தியத்தின் தொடர்பில் உட்காந்துட்டு இருக்கிறோன்ற நினைவோடு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இந்த சத்தியமானவர், அவர் தொடர்பில் இருக்கிறீங்க. அவர் உங்கள் எதிரில் உட்காந்து உங்களை சத்தியுகத்தின் மிக உயர்ந்த தேவதையாக மாற்றுறார். அதாவது தெய்வீக குணன்ற நறுமணமிக்க மலராக மாற்றுறார், ஃபஸ்ட் கிளாஸ் மலராக மாற்றுறார். ஸோ நம்ம யோகா ப்ராக்டிஸ் கூட நான் போகும்போது அப்படியே வாசனை இல்லையா, இப்போ அமிர்த வேலை அப்படியே சூக்ஷ்மோதனத்தில் இந்த ஆன்மீக நறுமணத்தை நாலாபுறமாக பரப்பிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை நீங்கள் நடந்து போகும்போது கூட என்னை சுற்றி அப்படியே ஆன்மீக நறுமணம் பரவிக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஏதோ ஒரு படத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பர்ஃப்யூம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை திறந்து அப்படியே அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அப்படியே மயங்குவாங்க அந்த வாசனை திரவியத்தில். அந்த மாதிரி வாசனை திரவியம் நான் அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அப்படி என்னை மாற்றுறது சிவபாபா முள்ளிலிருந்து மலராக மாற்றிருக்கிறார். ஒரு சிலர் உடனடியாக மலராயிடுறாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க அந்த பழைய சம்ஸ்காரத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு. ஆனால் முல்லை மலராக்கிற சங்கம யுகம் இதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அது எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். ஏன்னா நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் இது, சங்கம யுகம் இதுன்ட்டு. மிக உயர்ந்த மனிதனுடைய மிக உயர்ந்த நிலை தேவதை. அப்படி நம்மளை மாத்திர புருஷோத்தம சங்கம யுகம் இது அப்படின்னு அசைக்க முடியாத நிச்சய புத்தி உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிக உயர்ந்தவர்களாக மாறுறதுக்கு, மிக உயர்ந்த இளவரசன் இளவரசியாக உலக மகாராஜா மகாராணியாக ஆகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. எந்த மகாராஜா மகாராணி? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் மகாராஜா மகாராணி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறதுக்கு வந்திருக்கிறோம். எல்லையற்றதை அடையிறதுக்கு வந்திருக்கிறோம். சத்தியுகத்தின் சந்தோஷம், நிரந்தர சந்தோஷம், அளவற்ற சந்தோஷத்தை எல்லையற்ற தந்துக்கிட்ட வாங்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த போதையில் இருக்கிறீங்களா? அந்த போதையில் இருந்தால் எல்லைக்குட்பட்ட விஷயம் எல்லாம் உங்கள் புத்தி விட்டு எப்பயோ ஓடிடும். ஆனால் அந்த போதையில் இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ அந்த நாராயணன் பதவியை அடைய போகிறோம். இதோ வரப்போகுது, இன்னும் 18 வருஷம் 17 வருஷம் கிருஷ்ணனா பிறக்க போகிறேன்னா அந்த போதை என்ன பண்ணுன்னா எல்லைக்குட்பட்ட அப்பாவை மறக்க வச்சிடும், எல்லைக்குட்பட்ட அம்மாவை மறக்க வச்சிடும், தம்பி தங்கச்சி குழந்தை பேரன் பேத்தி எல்லாத்தையும் மறக்க வச்சிடும், சொத்து எல்லாத்தையும். அதன் மீது உள்ள பற்று தானாக போயிடும். ஏன்னா இது போனால் தான் அதை அடைய முடியும். அப்போ என்ன பண்ணோம், அதில் போதை ஏற்படுத்தும் பொழுது, சத்யுக நாராயணன் பதவி மீது போதை ஆசை உருவாக்கும் பொழுது இது தானாக போயிடும். ஒரு சிலர் ஒரு சில பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே தன்னுடைய சொத்தெல்லாம் அடமானம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் அது லாபம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் கோடிக்கணக்கில் நஷ்டம்லாம் அடைகிறாங்க. ஆனால் இங்கே கன்ஃபார்மாக கிடைக்கும். இங்கே இருக்கிற அத்தனை மீது இதுவும் என்னுடையது அப்படின்றத கட் பண்ணணும், அவ்வளோதான். யோசிச்சுப்பாங்களாம், நீங்கள் ஒரு அனாதையாக இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு பணக்காரர் உங்களை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிறார். ஆனால் ரொம்ப நம்புகிறார், எல்லாமே கொடுக்குறார். ஆனால் உங்களுக்கு தெரியும் எதுவுமே என்னது இல்லைன்ட்டு. ஆனால் கிடைக்கிது. ஸோ பற்று இருக்காது, இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நாம் இருக்கணும். இப்போ உங்கள் அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை சொத்து எல்லாமே இருக்குது. ஆனால் நான் அது அப்படிங்கிறது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதான் பாபா சொல்கிறார், முழு பிச்சைக்காரன் ஆகுங்கன்ற.
அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லைக்குட்பட்ட எல்லாத்துல இருந்தும் என்னுடைய இதுன்றதை கட் பண்ணுங்க. அதாவது எனக்கு அவ்வளோ அன்பான எஜமானன் கிடச்சிருக்கிறாரு, அவ்வளோதான். உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் எஜமானன் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடையவன் புரிஞ்சுக்காதீங்க, அப்போ பற்று போயிடும். பாபா சொல்கிறார், அதெல்லாம் எல்லைக்குட்பட்ட சொத்து, நீ எல்லையற்றதை அடையணும், ஏன் எல்லைக்குட்பட்டதை பிடிச்சிட்டு இருக்கிற? இந்த எல்லைக்கு அப்பாற்பட்டதை வாங்கிக்கோ, அதுக்கு தான் வந்திருக்கிற. பாபா கொடுக்குற அந்த சத்யுக பதவி தவிர அத்தனையும் எல்லைக்குட்பட்டது, இந்த உடம்பு உட்பட எல்லாத்துலேருந்தும் புத்தியை நோத்திடு. யாருக்காவது ஜுரம் வருது, இறக்குறாங்க, திடீர்னு இறக்குறாங்க, அந்த மாதிரி உலகம் இது. இதில் எதுக்கு உனக்கு பற்று? திடீர்னு ஸோ அந்த திடீர் மரணம், இந்த ரொம்ப ஃபேமஸானவங்களாம் திடீர்னு இறக்குறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? நம்ம சிஎம் திடீர்னு இறந்தாங்க. இப்போ கூட ஒரு நடிகர் ரித்திஷ் அப்படின்ட்டு இப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டு வந்தார், பார்த்தேன் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னாரா டக்குன்னு போயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நிரந்தரமற்ற உலகமாக இருக்குது. இங்கே ஏன் பற்று வைக்கிற? பற்று வச்சா துடிப்பை. மனிதர்களை என்னென்னலாம் உருவாக்குறாங்க, அதுவும் சயின்ஸு அறிவியல் எவ்வளோ அற்புதம் பண்ணிகிட்டு இருக்குது. மாயையின் பகட்டு நிறைய இருக்குது, குறிப்பாக சயின்ஸுனால். அதில் இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ பெரிய டெக்னாலஜி, இந்த மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோனில் எல்லாமே வந்துடுது இல்லையா? வெதர் பார்க்கலாம், டைரக்ஷன் பார்க்கலாம், எல்லாமே வந்துடுச்சு. அறிவியல் விஞ்ஞானிகள் எவ்வளோ தைரியசாலிகளாக திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய பங்களாவுக்கு சொந்தக்காரங்க வந்து ஏதோ அவங்க ஆல்ரெடி சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி உணர்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் ஒரே தர்மம் தான் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல. அந்த ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே வழி, அதுதான் புத்தம்புது உலகம். ஸோ இங்கே பார்க்குறாங்கன்னா இந்த மதம் இந்த மதத்துக்கு ஒத்து வரல, அந்த மதம் இந்த மதத்துக்கு ஒத்து வரல, உடனே இந்த மதம் மற்ற மதத்தை ஃபுல்லாக அழிக்கணும்னு ட்ரை பண்ணுது, அந்த மதம் இந்த மதத்தை அழிக்கணும்னு ட்ரை பண்ணுது. ஸோ ஆனால் ஒரே ஒரு மதம் மட்டும் இருக்கிறதுக்கு இது ஒன்றும் சொர்க்கம் கிடையாது. சொர்க்கத்தில் தான் அப்படி இருக்கும். ஆனால் மனிதர்கள் புத்தியற்றவர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் புத்திசாலியாக மாறணும், இந்த ஏணியில் ஏறணும். மற்றவங்க எல்லாம் இறங்கிட்டு இருக்கிறாங்க, கீழ் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் மேல் நோக்கி பறக்கிறீங்க. பிராமணர்கள் யார்? பிரம்மாவோடு சேர்ந்து மேல் நோக்கி பறக்கிறவங்க. புராண கதை வரும் இல்லையா, சிவனுடைய அடியும் முடியும் பார்க்குறதுக்காக விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து கீழே போகிறாரு, ஆனால் பிரம்மா மேலே போகிறார். எவ்வளோ புத்திசாலியாக இருந்தீங்க தெரியுமா? சத்தியுகத்தில், பொன் யுகத்தில், தங்க யுகத்தில். ஆனால் 84 பிறவி எடுத்து இப்படி முட்டாள் ஆயிட்டீங்க. மீண்டும் உங்களை புத்திசாலி ஆக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். தெய்வீக புத்தியுடையவர்களாக மாற்றுறதுக்கு வந்திருக்கிறேன். தெய்வீக புத்தி இருக்கும் பொழுதோ அவ்வளோ புத்திசாலியாக இருந்தீங்க நீங்கள். எவ்வளோ சூப்பர் பாருங்கள். அதாவது எதுக்குமே துக்கம் கொடுக்காதீங்கன்னு பாபா சொல்கிறார் இல்லையா? ஆனால் மனிதர்கள் எவ்வளோ துக்கம் கொடுக்குறாங்க. நாக்கு ருசிக்காக கறி மீன் சாப்பிட்டு கேட்டால் நமக்காக தான் கடவுள் படைச்சாராம். இப்போ எவ்வளோ பெரிய முட்டாளாகி இருக்கிறாங்க பாருங்க. திடீர்னு நம்மளுடைய முன் ஜென்மம்லாம் பார்க்கும்போது அதை காட்சியை காட்டினார்னா இன்றைக்கி நல்லா கறி மீனை சுவைச்சு சாப்பிட்றவன் எறும்புக்கு கூட துக்கம் கொடுக்காத ஒரு நிலை இருந்திருப்பான். ஸோ அதான் பாபா சொல்கிறார், அப்போ தான் நீ புத்திசாலியாக இருந்த. இப்போ எப்படி ஆகிட்ட பேர்? தெய்வீக குணம் இருக்கும்போது புத்திசாலியாக இருந்த. பாபா நமக்கு ஆஸ்தியை கொடுக்குறார், விண்ணுக்கும் மண்ணுக்கும் நம்மளை அதிபதியாக்குறார். யாருமே அதை நம்ம கிட்டேருந்து அபகரிக்க முடியாது. அவ்வளவு கொடுக்குறார், அளவற்றது கொடுக்குறார். ஸோ பாபா நமக்கு அவ்வளவு நிரப்புறார். சொத்தை ஃபுல்லாக இந்தா எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்.
அதனால தான் அரை கல்பம் அவரை நினைவு பண்ணியிருக்கிறோம். சும்மா கிடையாது, அரை கல்பத்துக்கு சொத்து கொடுத்துருக்கிறார். அதனால் அரை கல்பம் பக்தி பண்ணியிருக்கிறீங்க. மனிதர்கள் துக்கத்தில் தான் இறைவனை நினைக்கிறாங்க. பாருங்கள், அவர் கொடுத்ததை அனுபவிக்கும் போது நாம் நினைக்கல, அதை இழக்கும் பொழுது அவரை நினைக்கிறோம். ஏன்னா அதை இழந்தவுடனே துக்கம் வருது. சுகத்தை அடையும் பொழுது அவரை நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நினைச்சாலே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அங்கே தான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டுமே, அதனால் நம்ம நினைக்க மாட்டோம். துக்கத்தில் தான் எல்லாரும் அடராமான்னு அழுகுறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. இந்த மாதிரி புலம்புற வார்த்தையெல்லாம் தங்க யுகத்தில் கிடையாது, சொர்க்கத்தில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ராஜ்யத்தை அடையிறதுக்காக அப்பா கிட்ட நேரடியாக படிக்க வந்திருக்கிறீங்க. நேரடியாக அவருடைய மகா வாக்கியங்களை கேட்குறீங்க. மறைமுகமாக எதையும் கொடுக்கல பாபா, நேரடியாக ஞானத்தை அடையிறோம். கடவுள் நினச்சாதான் நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு பக்தியில் சொல்லுவாங்க. இங்கே நினைக்கிறதில்ல, நேரடியாக அவர்கிட்டயே போய் ஞானத்தை எடுக்கிறோம். அவர் தனியாக ஒருத்தருக்கு அப்படி சொல்கிறதுலாம் கிடையாது. தியானத்தில் போயெல்லாம் ஞானத்தை கொடுக்கறது கிடையாது. என்னுடைய இனிமையான குழந்தைங்க கிட்ட நான் வந்திருக்கிறேன், ஏன்னா நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க பாப்தாதா அப்படின்ட்டு. இப்போவும் கூப்பிடுறீங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, குழந்தை என்னை நல்லா நினைவு பண்ணு, மறந்துடாத. மாயின் புயல் வரும், மறந்துடாத. நம்ம உன்னுடைய நினைவை கட் பண்ணுறதுக்கு வரும், மறந்துடாத. படிப்பை கட் பண்ணுறதுக்கு வரும், கட் பண்ணிடாத. தேக உணர்வுக்கு எடுத்துகிட்டு வர வரும், தேக உணர்வுக்கு போயிடாத, இறங்கிடாத. தேக உணர்வுக்கு இறங்கிடாத, ஆத்ம உணர்வுக்கு வா. எப்போவுமே இந்த எச்சரிக்கை இருக்கணும். மாயையோடைய வேலை உங்களை கீழ் நோக்கி இழுக்கிறது தான். ஆனால் நீங்கள் யார்? பறக்கணும், ஆத்ம உணர்வில் பறக்கணும். ஸோ படிப்பை விட வைக்கும், தேக உணர்வுக்கு எடுத்துகிட்டு வர பார்க்கும் மாயா. எச்சரிக்கையாக இருங்க, ஏமாந்துடாதீங்க. சத்தியமானவருடைய சத்தியமான ஆன்மீக தொடர்பில் இருக்கிறீங்க. இந்த தொடர்பு மட்டும்தான் நீங்கள் முன்னேறி போக முடியும். மற்ற அனைத்து ஆன்மீக சத்சங்கங்களும் உங்களை கீழே தான் எடுத்துகிட்டு வரும். சத்தியமானவருடைய சத்சங்கம் இது ஒன்று தான். ஒரே ஒரு தடவை தான் முழு கல்பத்திலும் சத்தியமானவருடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கிது. மற்ற அனைத்து பிறவிகளிலும் பல தடவை தவறான தொடர்பு தான் உங்களுக்கு கிடைச்சிது. அப்பா குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு, இது கடைசி பிறவி குழந்தை, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு இடம், அனைத்தும் நிரம்பி இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு போகணும். அதுக்காக நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக நீங்கள் பாபா இப்போ சொல்கிற அத்தனையும் கேட்குறீங்க. ஏன்னா பாபா சொல்கிறது தான் உங்களை அங்கே எடுத்துகிட்டு போகும். அங்கே உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி முயற்சி செஞ்சு தான் நாம் இப்படி வந்திருக்கிறோன்ற விஷயம் அங்கே தெரியாது. எங்கே போயிட்டுருக்குறோம்? சுகதாமம், சுகம் நிறைந்த அந்த இடம், சொர்க்கத்துக்கு போகிறோம். அது உங்களுடையதாக இருந்தது. அந்த சுகதாமத்தில் இருந்தீங்க. இப்போ துக்கதாமத்தில் இருக்கிறீங்க. தாமம்னா இடம், துக்கதாமம்னா இந்த நரகம். ஸோ ரொம்ப ஈஸியான வழி காட்டுறார் அங்கே போகிறதுக்கு. என்ன பண்ணணும்? அந்த இடத்தையும் அப்பாவையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடு பரந்தாமத்துக்கு போவோம். அதுதான் அமைதியான இடம், சாந்தி தாமம். அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வருவோம். ஸோ இந்த மூணுத்தையும் அதாவது இந்த அப்பா, சாந்திதாமம், சுகதாமம், இந்த மூணை மட்டும் நினைங்க. துக்கதாமத்தை நினைக்காதீங்க. அதாவது கலியுகத்தை எதுவுமே நினைக்காதீங்க. உங்களை தவிர வேறு யாரும் சொர்க்கத்துக்கு போகிறது கிடையாது. அதனால் மாயா என்ன பண்ணும்? அதெல்லாம் கிடையாது. சயின்ஸ் சொல்லும், இல்லை வெங்காயம் பூண்டுலாம் நல்லது, காமம்லாம் நல்லது, வேதங்கள் சொல்லும், மனிதர்கள் சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க சொல்லுவாங்க. பாபா சொல்கிறாரு,
அதுங்க எதுவும் சொர்க்கத்துக்கு வராது. ஏன் அதுங்க பேச்சை கேட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிற, நீ கிளம்புன்றார் இல்லையா? யாரும் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. அதனால் நீங்கள் தான் அப்பாவை நினைக்கணும், நீங்கள் தான் சொர்க்கத்தை நினைக்கணும். ஏன்னா சொர்க்கத்துக்கு வரப்போகிறது நீங்கள் தான், கோடியில் ஒருத்தர் தான் வர முடியும். ஸோ அதனால்தான் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பரசுராமன் கையில் பரசு இருக்குல்ல, அது எதுக்கு? கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லா உறவுகளையும், வீண் விஷயங்களையும். முதல்ல சுகதாமத்துக்குத்தான் போகும், பிறகு தான் அரை கல்பம் கழிச்சு அதுவே துக்கதாமமாக மாறிடுது. கலியுகத்தில் சுகதாமம் எங்கே இருக்குது? எங்கேயுமே கிடையாது. இங்கே எந்த விதமான சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்காது கலியுகத்தில். அதனால தான் சன்னியாசிகள் சுகம் காக்கை எச்சத்துக்கு சமம், ஒரு வினாடி. அதுக்காக எவனாவது போய் சம்சார சாக்கடையில் மாட்டுவானா அப்படின்னு சன்னியாசிகள் சொல்கிறாங்க. கடவுளே வந்து நம்மளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக போகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் வீட்டுக்கு போகணுன்னா தூய்மை ஆனால் தான் போக முடியும். அதனால் நம்மளை தூய்மை ஆக்கி அழைச்சிட்டு போகிறார், தூய்மை ஆகிறதுக்கான வழி கொடுக்குறார். நினைவு யாத்திரை, நினைவு யாத்திரையில் இருந்தால் மட்டும்தான் தூய்மை ஆக முடியும். இப்போ பாருங்களாம், திருவண்ணாமலை போகிறாங்க, இமயமலை போகிறாங்க, திருப்பதி போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க. ஆனால் நடந்தே போகிறாங்க பாருங்கள் இல்லையா? பஸ்ஸில் போவாங்க, காரில் போவாங்க, ட்ரெயினில் போவாங்க, அப்படிலாம் போவாங்க, அது தெரியும். ஆனால் நடந்தே போகிறாங்க பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த போகிற வழியே அவங்களுக்கு புனிதம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த பயணமே புனிதம்ட்டு. ஆனால் உண்மையிலே எந்த பயணம் புனிதம்? நினைவு பயணம், நினைவின் யாத்திரை தான் புனிதமானது. இதோடைய நினைவாக அங்கே அப்படி காட்டிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்தாலும் ஆத்மா தூய்மை ஆகாது. ஸோ இந்த பாபா கிட்ட போயிட்டு வர்ற இந்த யாத்திரையில் மூழ்கி இருக்கிறதுல தான் ஆத்மா தூய்மை ஆகும். இந்த யாத்திரையில் நிறைய ஆட்டம் காணுது, எல்லாம் ஸ்திரமாக இருக்க மாட்டுறாங்க. எப்படி அந்த யாத்திரையில் கூட சிலருக்கு ஜுரம் வந்து அப்படியே பாதியிலே திரும்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் சொர்க்கத்துக்கு போகிற வழி இந்த நினைவு யாத்திரை. ஆனால் குழந்தைங்களுக்கு விகார நோய் வந்து திரும்பி போயிடுது நரகத்து பக்கமே. இந்த நினைவு யாத்திரை உங்களை சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. ஆனால் இந்த யாத்திரை நினைவு மூலமாக பண்ணுறீங்க. ஸோ கடைசி நேர நினைவு எதுவோ அதுதான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக போகிறீங்களா இல்லை நரகத்தில் மறுபடியும் இன்னொரு பிறவி எடுத்து கஷ்டப்பட போகிறீங்களான்றதை நிர்ணயிக்குது. அப்போ நம்ம புத்தியில் வெறும் சிவபாபாவும் சொர்க்கமும் பாபா கொடுத்த ஞானமும் மட்டும் இருந்தால் போயிடுவோம். கலியுகத்தை எந்த விஷயம் அல்லது சமஸ்காரம் ஞாபகம் இருந்தாலும் ஃபெயில் ஆகிடுவோம். நாம் சாந்தி தாமத்துக்கு போகிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் மாயா மறக்கடிச்சிடுது. ஸோ அதுதான் யுத்தம், மாயையோடு யுத்தம் நடக்குது. பாபா எல்லாத்தையும் ஈஸியாக்கி புரிய வைக்கிறார். நீங்கள் இப்போ சுகதாமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்கிறார். ஸோ அங்கே போகணும் அப்படின்னா அப்பாவை மட்டும் நினச்சாதான் போக முடியும். வேறு எதை நினச்சாலும் பரந்தாமம் கேட்டு திறக்காது, மூடிக்கும். அதனால் வெறும் அப்பா நினைவு மட்டும் இருக்கணுன்றார். தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும். இப்போ நீங்கள் இல்லையா அப்பாவை நினைக்கணும், தெய்வீக குணம் தாரணை ஆகணும். அப்பா நினைவிலே மூழ்கி இருந்தாலே தெய்வீக குணம் வெளிப்படும். காரணம் நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்க. ஸோ இப்போ தூய்மை ஆகிட்டு இருக்கிறீங்க. முக்கியமான 3-4 விஷயங்களை கண்டிப்பாக உங்கள் புத்தியில் எப்போவுமே நீங்கள் போட்டு வைக்கணும். எப்போவுமே மைண்டுக்குள்ளே குறைஞ்சது 3-4 பாயிண்ட் ஓடிக்கிட்டே இருக்கணும். உலகழிவு கண்டிப்பாக நடக்க போது, நடந்து தான் ஆகணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் உலகழிவு நடந்து நாம் போனோம் பரந்தாமத்துக்கு. அதனால் உங்களுக்கு இது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. நாம் தான் ஆளுக்கு முன்னாடி வருவோம், வந்து சொர்க்கத்தில் ராஜ்யம் பண்ணுவோம். ராமனும் சென்றான், ராவணனும் சென்றான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ராமராஜ்யமும் முடிஞ்சிச்சு, ராவண ராஜ்யமும் முடிஞ்சிச்சு. எல்லாருமே அந்த பரந்தாமத்துக்கு போயாகணும். எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை எடுக்கிறீங்களோ
அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த பதவி அடைவீங்க. இந்த ஞானத்தை எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? படித்து அதை தாரணை பண்ணுறது. எந்த அளவுக்கு தாரணை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. ஸோ லட்சியம் இருக்குது நமக்கு எதிர. எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. லட்சியம், நோக்கம் நம்ம எதிரிலே இருக்குது. சில குழந்தைங்க எங்களுக்கு காட்சி காட்டுங்க பாபா அப்படின்றாங்க. பாபா சொல்கிறாரு, இந்த லக்ஷ்மி நாராயணன் படம் இருக்குது, இதுக்கு பேர் என்ன காட்சி இல்லாமல்? எப்படி சூப்பராக சொல்கிறாரு. அந்த படத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி காட்சி காட்டினார். ஆக்சுவலாக நம்ம முரளியே காட்சி காட்டுறது தான் இல்லையா? சொர்க்கத்தில் உள்ள எல்லாத்தையும் நமக்கு சொல்கிறார் இல்லையா? ஸோ புத்தினால் புரிஞ்சிக்க முடியல, புத்தினால் பார்க்க முடியாதவங்களுக்கு பாபா அப்படி காட்டுறாரு. மற்றபடி காட்சி பார்க்குறதுல எதுவும் கிடையாது. அப்படி சூப்பராக கேட்குறாரு பாருங்க. இதுக்கு பேர் காட்சி இல்லாமல் என்ன? ஸோ அதேமாதிரி கனவுல நிறைய பேர் காட்சி கிடைக்குது இல்லையா? ஸோ இதை விட வேறு என்ன காட்சி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எல்லையற்ற தந்தையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? ஏன்னா அவர் சின்ன புள்ளி, அவரை பார்க்க முடியாது. இதை தவிர வேறு எந்த காட்சியும் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது. பாருங்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை பார்த்தாரு, நிறைய பேர் நிறைய பார்த்தாங்க, எந்த யூஸும் கிடையாது, அதில் ஒன்றும் ஞானம் கிடையாது, எதையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. மனிதர்களுக்கு கடவுளை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவரை விட இனிமையானவர் எதுவுமே கிடையாது. அந்த தந்தையே சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய காட்சியை பார்த்து இருக்கிறீங்களா? பார்க்க முடியுமா? அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் உங்களுடைய காட்சி உங்களால் பார்க்க முடியுமா? ஏன்னா ரெண்டுமே இல்லையா? ஏன் அதை சொல்கிறாரு? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்க போகிறோம். என்னை பார்த்தா உங்களை பார்த்து ஐயோ லவ் யூ பாபா. பைபிளில் இயேசு கிறிஸ்து என்னை கண்டவன் பிதாவை கண்டவன், பிதாவை கண்டவன் என்னை கண்டான்றார். இவரையும் பார்க்க முடியாது, அவரையும் பார்க்க முடியாது. ஏன்னா ஆத்மாவை பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் அது அவர் தெரிஞ்சு சொல்லலை, பட் இருந்தாலும் கரெக்டாக வெளிப்பட்டுருக்கு பாருங்கள். அதான் பாபா கேட்குறாரு, உன்னை பார்க்க முடியுமா? முதல்ல உன்னுடைய காட்சி பார்க்க முடியுமா? ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், அப்பாவும் ஆத்மா தான், நம்மளும் ஆத்மா தான். ரெண்டு பேருடைய வீடும் அந்த சாந்தி தாமம் தான், பரந்தாமம் தான். அங்கேருந்து இங்கே நம்ம நடிக்கிறோம். நாடகப்படி முதல்ல நம்ம சத்தியுகத்தில் நடிக்கிறோம். ஆனால் அதை விட மிக உயர்ந்தது எது? இப்போதைய டைம், புருஷோத்தம சங்கம யுகம். இதுதான் கலியுகத்தின் முடிவும் சத்தியுகத்தின் ஆரம்பமும். ஒவ்வொரு முடிவிலும் தொடக்கம்ன்றது உண்மையிலே இந்த சங்கமயுகத்தை தான் குறிக்கும். இந்த யுகத்தில் பிராமணர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. சங்கமயுகம் யார்? வெறும் பிராமணர்கள் தான். ஸோ இதில் நினைவாக தான் ஸ்தூலமாக பிராமணர்கள் எங்கே இருப்பாங்க? அக்ரஹாரத்தில் இருப்பாங்க. இப்போ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சங்கமயுகம் தான் அக்ரஹாரம் இல்லையா? பிராமணர்கள் மட்டுமே இருக்கிற இடம். ஸோ நம்ம அக்ரஹாரத்துக்குள்ளேயே இருக்கணும், அப்போ தான் அந்த தூய்மை மெயின்டைன் ஆகும். அதாவது சங்கமயுகத்துக்குள்ளே இருக்கணும், கலியுகத்தை பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. கலியுகத்தில் எத்தனை மதங்கள், எத்தனை வம்சம், எத்தனை குலங்கள், எத்தனை ஜாதி மதம். ஆனால் சத்தியுகத்தில் ஒரே வம்சம். ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தானே? ஒன்று, அந்த ஒன்றை நோக்கி பயணிக்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாம் அழிய போகுது, அந்த ஒன்றை நோக்கி நம்ம போகிறோம். யோக பலத்தினால அந்த ஒரு இடத்துக்கு, ஒரே ஒரு தர்மம் இருக்கிற யுகத்துக்கு போகிறோம். ஈஸி தானே? இப்போ நீங்கள் சங்கம யுகத்தை சார்ந்தவர்களாக மாறுறீங்க, ஈஸ்வரனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக ஆகிறீங்க. ஸோ இந்த சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள் சத்தியுகத்தை சார்ந்தவர்களும் கிடையாது, கலியுகத்தை சார்ந்தவர்களும் கிடையாது. ஆனால் இந்த சங்கமயுகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அப்பா ஞானத்தை கொடுக்குறார் ஒவ்வொரு கல்பத்திலையும். நம்ம புத்தியில் இந்த ஞானம் உள்ளே போகணும். ஏன்னா அப்பா முன்னாடி உட்காந்துட்டுருங்கன்னா அவர் சொன்னது மைண்டுக்குள்ளே போகணும்.
சாந்தி தாமம்னு ஒரு இடம் இருக்குது, அது நம்ம வீடு. சுகதாமம் இதே பூமி மாறப்போகுது, அங்கே தான் சுகம் நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். அரை கல்பம் முடிஞ்ச பிறகு இது துக்கதாமமாக மாறுது. இங்கே துக்கம் மட்டும்தான் இருக்குது கலியுக இறுதியில். அதனால் கலியுகத்துடைய எந்த விஷயத்தையும் பார்க்காதீங்க, கேட்காதீங்க, நினைக்காதீங்க. வைராக்கியம் வருது. இந்த துக்கதாமத்தையே முழுக்க முழுக்க உங்கள் புத்தியிலிருந்து நீக்கிறீங்க பாருங்க. இப்போ சுதர்ஷன சக்கரம்னாலே அதுதான். நான் சத்தியுகம் போகணும் அதுதான். நான் சத்தியுகத்துக்கு போனேன், அதுக்கப்புறம் பூஜை பண்ணேன், அது தேவையில்லை. ஏன்னா கலியுகத்தையும் அவன் புத்தியிலேருந்து நீக்கணும் இல்லை. இப்போ பண்ணுறதுன்னு தெரியுமே, இதை மறக்கிறதுக்கு தானே பயிற்சியை. ஸோ நாராயணன் அது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த போதை ஏற ஏற இங்கே இருக்கிற பற்றெல்லாம் கட்டாயிடும். ஆனால் மனிதர்கள் தன்னுடைய புத்தியிலேருந்து எதையுமே நீக்க மாட்டுறாங்க, இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய கதை, பக்கத்து வீட்டு கதை, பக்கத்து நாட்டு கதை எல்லாத்தையும் நியூஸ் பேப்பர் வேறு படித்து ஏற்றிக்கிறாங்க. அதே மாதிரி சன்னியாசிகள் உண்மையிலே எதையுமே துறக்கிறது கிடையாது. அவங்க குடும்பத்தை மட்டும் விட்டு வராங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம இந்த துக்கதாமத்தையே, இந்த உலகத்தையே புத்தினால் துறக்கிறோம். அவங்க குடும்பத்தை விட்டுட்டு துறவரம் மேற்கொள்கிறாங்க. பாபா அந்த மாதிரி குடும்பத்தை விட சொல்லவே இல்லை. அது என்ன நல்ல விஷயமா அப்படின்ட்டு 2 நாள் முன்னாடி கூட கேட்டார் இல்லையா. நீங்கள் பாரதத்துக்கும் சேவை செய்யணும், உங்களுக்கும் சேவை பண்ணிக்கணும். சுய சேவை தான் பாரதத்தின் சேவையாகவும் மாறுது. நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே கூட சேவை பண்ண முடியும். ஸோ கரெக்டு இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சில குடும்பம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கிறிஸ்தவ குடும்பமோ முஸ்லீம் குடும்பத்துலேயோ யாராவது பாபா குழந்தை ஆகிட்டாங்க, அதுவும் பெண்கள் ஆகிட்டாங்கன்னா அவங்க வெளில வர முடியாது. இப்போ எப்படி சேவை பண்ண முடியும்? ஃபோன் இருக்குது, வீட்டிலே உட்காந்துக்கிட்டே பண்ணலாம் இல்லையா. ஸோ அது இல்லாமல் மனசா சேவையும் பண்ணலாம். ஆனால் படிக்கிறதுக்கு இங்கே வந்து படித்தே ஆகணும். ஏன்னா அந்த டைமில் முரளி வேறு எங்கேயுமே கிடையாது, போய் தான் படிக்கணும். ஏன்னா சென்டருக்கு வர்றதுக்கே 1 வாரம் 1 மாதம் ஆகுமா, அங்கேருந்து லெட்டர் அனுப்பிச்சி வரும். ஆனால் இப்போ டெக்னாலஜி இருக்கனால எல்லா இடத்துக்கும் வந்துடுச்சு. ஸோ படிப்பு முக்கியம், சேவையும் முக்கியம். நீங்கள் எப்போ புத்திசாலியாக ஆகுறீங்க அப்படின்னா, மற்றவங்களை எப்போ நீங்கள் உங்களுக்கு சமமாக ஆக்குறீங்களோ அப்போ புரிஞ்சுக்கலாம் நீங்கள் புத்திசாலி ஆகிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ புத்திசாலி ஆகிட்டாலே என்ன பண்ணணும், மற்றவங்களை உங்களுக்கு சமமாக உருவாக்கிட்டே இருக்கணும். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப டைம் போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. மனிதர்கள் உலகத்தில் எல்லாரும் ஆழ்ந்த இருளில் இருக்கிறாங்க. இன்னும் 40,000 வருஷம் கலியுகம் முடியறதுக்கு இருக்குதுன்னு தப்பாக புரிஞ்சுட்டு கும்பகர்ண தூக்கம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாபா தான் சொல்கிறார், குழந்தை ரொம்ப கம்மியாக இருக்குது டைம். எப்போ 69க்கு முன்னாடி வானிலே சொல்லியிருக்காரு. இப்போ எந்த நொடி வேணாலும் முடிஞ்சிடும், 1 செகண்ட் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்கள் எல்லையற்ற இந்த ஞானத்தில் உங்கள் புத்தி ஊறி கிடக்கணும். எல்லைக்குட்பட்ட விஷயமே உங்கள் புத்திக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுதான் எல்லையற்றதில் நிலை பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதை மறக்க வைக்கிறதுக்காக உலகத்தில் என்னென்னமோ நடக்கும், அதையெல்லாம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, அதெல்லாம் நீ கண்டுக்காத. இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடும், அது எப்படியோ ஆகிட்டு போகுது. நான் நாராயணன் ஆகணும், சொர்க்கத்தை மட்டும் நினச்சிட்டு இருக்கணும், பரந்தாமத்தை மட்டும் நினச்சிட்டு இருக்கணும், அப்பாவை மட்டும் நினச்சிட்டு இருக்கணும், அவ்வளோதான். பேன் ஊர்ந்து போகிற மாதிரி நாடகம் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்துக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்துடைய வரலாறு புவியல் திரும்ப நடந்தே தீரணும். யார் தங்க யுகத்துக்கு போகணும்னு இருக்குதோ அவங்க இங்கே கண்டிப்பாக ஞானத்தை எடுப்பாங்க. 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை படிச்சிருக்கிறீங்க. கல்பமாக இந்த ஞானத்தை எடுத்து இருக்கிறீங்க, சொர்க்கத்தை உருவாக்கி இருக்கிறீங்க. பாபாவுடைய வழிகாட்டுதல் ஸ்ரீமத் படி உயர்ந்ததிலும் உயர்ந்த அந்த சிவ தந்தையே இந்த பாரதத்துக்கு தான் வராருன்னு நமக்கு தெரியும்.
முந்தைய கல்பத்திலும் வந்தார். ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த பாரதத்தில் தான் அவர் வர்றார். ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த பாரதத்தில் தான் சொர்க்கத்தை உருவாக்குறார். நீங்கள் தான் உலக அழிவையும் பார்க்க போகிறீங்க. எல்லாமே உங்கள் புத்தியில் உட்காருது இல்லை. கடைசி நேரத்தில் உலக அழிவின் போது நம்ம தான் ஃபரிஸ்தாவாகி சேவை செய்ய போகிறோம். ஸோ அப்படி நம்ம சேவை செய்கிறது தான் கனவுல நிறைய பேருக்கு பறக்கிற மாதிரியே வரும். ஏன்னா அந்த பறந்து சேவை பண்ணுறதுலாம் எப்போ நடக்கும்? கடைசியில் நடக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் வீடியோ நித்யானந்தா உண்மையில் பறக்க வைக்கிறாரா அப்படின்ற தலைப்பில் போட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபரிஸ்தா அந்த கடைசி நேர ரகசியம் எல்லாமே அதில் வெளிப்பட்டிருக்கும். ஸோ பாபா மெயினாக சொல்கிறதுன்னா இது எல்லாமே உங்கள் புத்தியில் இருக்கணும். எப்படி ஸ்தாபனை உருவாகுது, எப்படி அழிவு ஏற்படுது, பழைய உலகத்தின் அழிவு எப்படி ஏற்படுது, புது உலகத்தின் பாலனை எப்படி ஏற்படுது, எல்லாமே நமக்கு இப்போ தெரியும். தெரிஞ்சால் போதாது, மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும், விளக்கம் கொடுக்கணும். அதுக்கு தான் பாபா கொடுக்குறார். எந்த நேரமும் அமைதி, பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷனே சொல்கிறதுக்கு நாம தேவையில்லை. அதை சயின்டிஸ்ட்டு மற்றவங்க சொல்லிட்டு போவாங்க இல்லையா. உண்மையை சொல்லணும். நாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியல, இப்போ தெரியும்ல. யாருக்கும் தெரியாத ரகசியம் உங்ககிட்ட இருக்குது, சொல்லணும். அப்பாவை தெரிஞ்சுக்கிறதன் மூலம் அனைத்தையும் அவர்கிட்ட இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த உலகத்துடைய வரலாறு புவியியல் என்னன்னு துல்லியமாக உங்களுக்கு தெரியும். பாபா சொல்கிறார், விளக்குறார். சதோ பிரதானமாக ஆரம்பத்தில் இருந்த நீங்கள் எப்படி தமோ பிரதானமாக ஆனீங்க, இந்த விகாரத்தில் விழுந்ததுனால தான் ஆனீங்க அப்படின்றத அப்பா நமக்கு சொல்கிறாருன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு இதை சொல்லணும். ஏன்னா தெய்வீக புத்தி உடையவராக இருக்கிறீங்க. தெய்வீக புத்தினாலே என்ன அர்த்தம்? தனக்கு தெரிஞ்சதை உலகத்துக்கு சொல்கிறது. அதுவும் உண்மைன்னு தெரிஞ்சிடுச்சு, உண்மையானவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். சத்தியுகத்தில் தெய்வீக புத்தியுடையவர்கள் மட்டும்தான் இருக்க போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற இந்த ஞானத்தை கொடுக்குற சேவை செஞ்சதோடைய பலனாக தான் அங்கே ராஜ பதவி கிடைக்குது நமக்கு சொர்க்கத்தில். இருக்கிறதுல மிக உத்தமமான யுகம் இந்த சங்கம யுகம். கீதையின் அத்தியாயம் நடந்துட்டு இருக்குது இப்போ இல்லையா. அந்த உத்தமமான புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் இந்த கீதையின் அத்தியாயம் நடக்குது. இதன் மூலமாக தான் கல் புத்தியுடைய நீங்கள் தங்க புத்தியுடையவராக மாறுறீங்க. ஸோ அதுதான் ராமாயணத்தை கல்லாக இருக்கிற ஒரு பொண்ணு அவர் கைப்பட்ட உடனே பொண்ணாக மாறிடுறா, அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தா தங்கமாக மாறிடுறாங்க அப்படின்லாம் காட்டுவாங்க. ஸோ கல் புத்தியை தங்க புத்தியாக மாற்றுறது தான் அதோடைய உண்மையான அர்த்தம். அது இப்போ தான் நடக்குது. இங்கே உங்ககிட்ட கீதையை பேசிகிட்டு இருக்கிறது எந்த மனுஷனும் கிடையாது, சுயம் பகவானே பேசிகிட்டு இருக்கிறார். ஆத்மாக்களாகி நீங்கள் இதை கேட்குறீங்க, மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க. இதுதான் உண்மையில் ஆன்மீக ஞானம்னு சொல்லப்படுது. இதை நீங்கள் உங்கள் ஆன்மீக சகோதரர்களுக்கு புரிய வைக்கிறீங்க, புரிய வைக்கணும். ஸோ இந்த இயக்கம் அல்லது பிராமண குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது, எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. பாபா சூரிய வம்சத்தையும் சந்திர வம்சத்தையும் உருவாக்குறார். யார் மூலமாக? பிராமணர்களாகிய உங்கள் மூலமாக உருவாக்குறார். ஏன்னா நீங்கள் தான் பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்த அந்த பிராமணர்கள். அந்த பிராமணர்கள் வழியாக தான் பாபா 2 வம்சத்தை படைக்கிறார், சூரிய வம்சத்தையும் சந்திர வம்சத்தையும். நீங்கள் பிராமண குலத்தின் அலங்காரங்கள். ஸோ பாபா கொடுக்குற இந்த ஸ்ரீமத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், மனசில் குறித்து வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. இது ரொம்ப ஈஸி. இது துக்கதாமம். இதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். ஸோ திரும்ப இதை தான் சொல்கிறார். இது துக்கதாமம், அதை புரிஞ்சுக்கோங்க. இதை விட்டு நாம் வீட்டுக்கு போகணும். இரும்பு யுகம் முடிஞ்ச உடனே வரப்போகிறது தங்க யுகம், சத்தியுகம்.
இது ரொம்ப ஈஸி புரிஞ்சிக்கிறதுக்கு, ரொம்ப சின்ன விஷயம் இது. கலியுகம் அடுத்தது சத்தியுகம். கலியுகத்தில் வெறும் துக்கம், சத்தியுகத்தில் வெறும் சுகம். அதனால் கலியுகத்துலேருந்து புத்தியை நீக்கணும், அவ்வளோதான். நீங்கள் படிக்காதவங்களாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாபா கொடுக்குறாரு ஞானம், அந்த ஞானத்தை மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதை காது கொடுத்து கேளுங்க போதும். சிவபாபா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. அப்போ அப்பா கிட்டேருந்து நீங்கள் ஆஸ்தி அடையணும்ல, அப்பா மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருந்து அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டீங்க, அவரை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சொர்க்க ராஜ்யம் உங்களுக்கு ஆஸ்தியாக கிடைக்கும். ஸோ மனசுக்குள்ளே மந்திரம் மாதிரி ஜபிச்சுக்கிட்டே இருங்க. என்னென்ன, நான் எல்லையற்ற சுகத்தை, சொர்க்கத்தை சிவபாபா கிட்டேருந்து அடைஞ்சிட்டு இருக்கிறேன். அப்பாவை நினைக்க நான் அடைஞ்சிட்டு இருக்கிறேன். அது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை தான் சக்கரம் சுற்றுறது. இல்லை அப்பாவை நினைக்க எனக்கு ஆன்மீக வருமானம் ஏறிட்டு இருக்கு நினச்சிட்டே இருங்க. ஏதாவது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டே இருங்க. ஸோ அதனால தான் சிவபாபாவை கண்டிப்பாக நம்ம நினைக்கணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் அந்த ஆஸ்தி கிடைக்கிது. எல்லாருக்கும் எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிற உரிமை இருக்குது. ஆனால் முயற்சி பண்ணுறீங்களா? உரிமை இருக்குது, ஆனால் முயற்சி பண்ணுறீங்களா? எப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறீங்கன்னா அவங்க சொத்துக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதோ, அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த சொத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து அடையிற சொத்துக்கு எல்லையற்ற உரிமை உங்களுக்கு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா எத்தனை பிறவி எடுத்தாலும் அனுபவிச்சுட்டே இருக்கும் அப்பா கிட்டேருந்து அடைஞ்ச சொத்தை. அதுதான் எல்லையற்ற பிறப்புரிமை. இப்போ சிவபாபா குழந்தை ஆகிறதுனால உங்களுக்கு கிடைக்குது இந்த ஆஸ்தி. என்ன ஆஸ்தி? ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளக்கூடிய ராஜ்யம் கிடைக்கிது. இதை நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரிய வைங்க. ஏன்னா அவங்களுக்கும் அப்பாவுடைய ஆஸ்தி அடையிறதுல உரிமை இருக்குது. இல்லை குழந்தைங்களுக்கு விகாரம் இல்லாதனால ஈஸியாக அப்பாவை நினைப்பாங்க. ஒவ்வொரு கல்பத்திலையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ராஜ்யத்தை அடையிறீங்க, ஜீவன் முக்தி வாழ்க்கையை அடையிறீங்க, அதாவது சொர்க்க பதவியை அடையிறீங்க. இன்னும் கேட்டால் இப்போ இந்த உலக அழிவின் பொழுது ஒரு நிறைய பேருக்கு முக்தி, கொஞ்சம் பேர் ஜீவன் முக்தி அடைகிறாங்க. ஆனால் முக்தி அடைகிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஜீவன் முக்தி உண்டு. ஏன்னா அவங்க சொர்க்கத்துக்கு வராமல் நரகத்துக்கே வந்தால் கூட முதல் பிறவி கண்டிப்பாக சுகம் நிறைந்ததாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் இப்போ ஃபேமஸாக இருக்கிறவங்க எல்லோரும் முதல் பிறவி அல்லது ரெண்டாவது பிறவின்னு சொல்கிறது. ஏன்னா அவ்வளோ சுகமாக இந்த கலியுகத்தில் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ தான் இந்த ஆத்மா அதனால் சந்தோஷத்தை அனுபவிக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்காது. ஏன்னா 84வது பிறவி. அதனால் இந்த கலியுகத்தில் சந்தோஷம் கிடைக்கும்னு நம்பி ஏமாற வேண்டாம். அப்படிங்கிற ஞானம் உங்கள் புத்தியில் எப்போவுமே இருக்கட்டும். உங்களுக்கு நடத்திட்டு இருக்கிறது எல்லையற்ற தந்தை சிவபாபான்றது உங்கள் மைண்டில் எப்போவுமே இருக்கணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா தேகம் கொண்ட மனிதன் யாருமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஆத்மாவை பற்றிய ஞானம் அவங்களுக்கு கிடையாது, ஆன்மீக ஞானம் கிடையாது. ஸோ அப்பாவுக்கு தான் இந்த ஞானம் தெரியும். அதனால் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவாக பாருங்கள், ஆத்ம சகோதரர்கள்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, அவங்க பெண்களாகவே இருந்தாலும். ஏன்னா ஆத்மா ஆண் சகோதரர். உங்களை தவிர வேறு எந்த மனுஷனும் இந்த ஞானத்தை எடுக்கவும் முடியாது. சன்னியாசிகள் கீதா சொற்பொழிவு நடத்தினா கூட காமம் மகாசத்ரு, அதை வென்றுட்டிங்கன்னா உலகத்தையே வெல்ல முடியும்னு சொன்னாலும் அர்த்தம் தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாராவது சொல்கிறாங்களா நீங்கள் கணவன் மனைவி காமத்தில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொற்பொழிவில் சொல்கிறாங்களா என்ன? அப்போ அவங்களுக்கே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க.
ஸோ அதே மாதிரி சர்ச்சுக்கு போனீங்கன்னா விபச்சாரம், வேசி இதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க, வேசித்தனம்ன்ட்டு. ஆனால் அவங்க பண்ணுறதுக்கு பேர் தான் வேசித்தனன்றது அவங்களுக்கு தெரியல. காமம்னாலே அது பேர் விபச்சாரம் தான் தெரியல. ஆனால் நமக்கு தான் புரியுது. கடவுள் சத்தியமானவர். அந்த சத்தியத்தை கடவுள்கிட்ட இருந்து தான் தேவதைகள் கற்றுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா எங்கேருந்து இவ்வளோ பெரிய பதவி கிருஷ்ணருக்கு கிடச்சிது? எப்படி கிடச்சிது? எப்படி லக்ஷ்மி நாராயணனா ஆனாங்க? அப்படி என்ன புண்ணியம் காரியம் பண்ணாங்க லக்ஷ்மி நாராயணன் ஆகிற அளவுக்கு? யாராவது இதை சொல்ல முடியுமா? ஏன்னா இதுக்கான விடை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நிராகார தந்தையே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ எப்படி தந்தை இந்த ஞானத்தை கொடுக்குறாரு? அவருடைய திவ்ய செயல்களை பிரம்மா உடல் மூலமாக அல்லது வாய் மூலமாக எப்படி செய்கிறாரு அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த உலகத்தில் பிரஜாபிதா ஒருத்தர், அந்த ஒருத்தருடைய நேரடி குழந்தைகள் பிரஜாபிதா பிரம்மாகுமார் குமாரிகள். நீங்கள் ஆன்மீக தந்தையை பற்றிய ஞானம் இருக்குது. இப்போ உங்களுக்கு கடவுளை பற்றியும் தெரியும். ஆன்மீக தந்தையாக இருக்கிறது யார்? கடவுள். அந்த நிராகார தந்தை தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவருக்குன்னு நம்மள மாதிரி சாக்கார உடல் கிடையாது. அவரை தவிர அத்தனை பேரையும் நாம் சாக்காரத்தில் பார்க்குறோம். கோயிலில் கூட பாருங்கள், சிவனுக்கு நம்மள மாதிரி சாக்கார உடலை வச்சுருக்கிறாங்க, சிவலிங்கம் தான் வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு உடல் கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்காக அவருக்கு பேரும் கிடையாது, உருவமும் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. உடல் கிடையாது, அவ்வளோதான். மற்ற அனைத்து தேகதாரிகளுக்கும் பேர் இருக்குது, ஜாதகம் இருக்குது. காரணம் அவங்களுக்குன்னு உடல் இருக்குது. சிவபாபாவுக்கு உடல் கிடையாது, அதனால் அவருக்கு ஜாதகமும் கிடையாது. எப்படி சூப்பர் பாருங்க. ஜோசியம் பார்க்குறாங்க, கையை வச்சு பார்க்குறாங்க. இப்போ கை இருந்தால் தானே ஜோசியம் பார்க்குறதுக்கு. கடவுளுக்கு தான் உடலே கிடையாது, அதனால் அவருக்கு ஜாதகமும் கிடையாது. ஸோ இங்கே பிறந்த மனிதர்களில் கிருஷ்ணர் நம்பர் 1, ஸ்ரீகிருஷ்ணர். சிவனுடைய பிறந்த நாளை பக்தர்கள் கொண்டாடுறாங்க. ஆனால் அவர் நிராகாரர், அனைவருக்கும் நன்மை செய்பவர். என்ன நன்மை செய்கிறாருன்றது யாருக்கும் தெரியாது. எப்படி பிறக்கிறாரு நிராகாரர் அதுவும் தெரியாது. நமக்கு தான் தெரியும். அப்பா இங்கே நமக்கு ஆஸ்தியை கொடுக்கிறாரு ஞானத்தின் மூலமாக. அவருடைய பேர் சிவா, சிவன். அவர் தான் நமக்கு அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கிறார். மூவருமாக ஒருத்தரே இருக்கிறாரு. அவ்வளோ அழகாக உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு தாரணை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், நம்மளுடைய புத்தியிலிருந்து இந்த கலியுகம், துக்கம் நிறைஞ்ச இந்த கலியுகம் சுத்தமாக நீங்கணும். நம்ம புத்தி ஃபுல்லாக நாம் போக போகிற அந்த சாந்தி தாமமும் சுகதாமமான சொர்க்கமும் மட்டும்தான் நம்ம புத்தி ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும். நாம் பாரதத்துக்கும் நமக்கும் உண்மையான சேவை, தூய்மையாக்கிற சேவை பண்ணுறோம். அதனால் இந்த ஆன்மீக ஞானத்தை எல்லோருக்கும் நாம் கொடுக்கணும். அது நம்ம கடமை. சத்யுக ராஜ பதவியை நமக்கு பிறப்புரிமை. ஆனால் அதை அடையணுன்னா இந்த ஒரு தந்தை மேலே அசைக்க முடியாத முழு நம்பிக்கை இருக்கணும். நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், நாராயணன் பதவி அப்பா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத சத்தம் இல்லாமல் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக தினமும் முரளி கேட்கணும், ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது. வரதானம் அமைதி சக்தி மூலமாக ஆத்மாவுடைய சக்திங்கிற வேகத்தை அதிகப்படுத்தி உலக நன்மை செய்பவராக மாறுங்கள். அதுக்கு விளக்கம், இன்றைக்கி அறிவியல் சாதனங்கள்
அந்த சாதனங்களுடைய வேகத்தை அறிவியலாளர்கள் கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். அது மட்டும் இல்லை, கரெக்டு, அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த சாதனத்துடைய வேகத்தை குறைக்கிறதும் கூட்டுறதும். ஆனால் இது வரைக்கும் யாருமே, எந்த அறிவியலாளரும் சயின்டிஸ்ட்டும் ஆத்மாவின் வேகத்தை பிடிக்க முடியல. ஆத்மாவின் வேகத்துக்கு ஈக்குவலான சாதனத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆத்மாவின் வேகத்தை கூட்டவும் முடியல, குறைக்கவும் முடியல. இனியும் அவங்களால முடியாது. ஸோ இந்த விஷயத்தில் தன்னுடைய தோல்வியை சயின்ஸ் ஒத்துக்குது. ஸோ எங்கே சயின்ஸ் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்குதோ அங்கே நீங்கள் அமைதியின் சக்தியை வச்சு எது வேணாலும் பண்ண முடியும். அதனால் அமைதி சக்தியின் மூலமாக ஆத்மாவுடைய வேகத்தை அதிகப்படுத்துங்க. ஆத்ம சக்தியுடைய வேகத்தை அதிகப்படுத்துங்க. அதன் மூலமாக நீங்கள் உங்களையும் மாற்றிக்கலாம், மற்றவர்களையும் மாற்ற முடியும், ஒட்டுமொத்த உலகத்தையுடைய வாயுமண்டலத்தையும் மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி அதிவேகத்தில் நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா அதோடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? நீங்கள் நினைக்கிற மாத்திரத்தில் நடக்கும். அப்படி நீங்கள் நினைப்பீங்க, டக்குன்னு நடக்கும். ஸோ அதுதான் அதிவேகம். ஸோ அந்த அளவுக்கு மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நேற்று பாபா சொன்ன மாதிரி மீன் விஷயத்தில் இருந்தெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சக்தி வாய்ந்த அந்த நல்ல எண்ணங்களை மட்டுமே அமைதியாக உட்காந்து எழுப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் டக்குன்னு அது நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மனதால் மட்டும்தான் இது முடியும். ஸ்லோகன்: எல்லோர் மீதும் கருணை கொண்டவராகி உலக மாற்ற சேவையில் இந்த ஞானத்தை கொடுக்குற வள்ளலோடு ஒத்துழைப்பு கொடுங்க. ஸோ உலக மாற்ற சேவையில் உதவியாளராகுங்க. அதுதான் எல்லார் மீதும், உங்கள் மீதும் நீங்கள் வைக்கிற கருணை. ஓம் சாந்தி.